கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. முதல்வர் விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து, அதாவது சார் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார், அதிமுக முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே அசைக்க முடியாத மாபெரும் சக்தியா இருந்தது முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க பீரியட்ல எப்படி இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமா? கவுண்டமணி ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாரு, என்னடா மம்மியை பார்த்த எம்எல்ஏ மாரி இவ்வளவு பம்பு பம்புறீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாரு. அன்னைக்கு அவ்வளவு பம்பு பம்பிட்டு இன்னைக்கு எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா? அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு அமைச்சரா இருக்கவங்க காலையில அமைச்சரா இருக்க முடியாது அம்மா பீரியட்ல. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு சில பேர் ஊழல் குற்றச்சாட்டும்பாங்க, இல்ல பதவியை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணா அப்படி மாத்திருவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர்கிட்ட நான் விசாரிச்சப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கா குனிஞ்சி வணக்கம் வைக்கல அப்படின்னாலே அன்னைக்கு நைட்டே அமைச்சர் பதவிக்கு ஆளி காலையில எழுந்திரிக்கும் போது நீ அமைச்சரே கிடையாது. அதிக முறையா அமைச்சரவை மாற்றம் யார் பீரியட்ல நடந்ததுன்னா அந்த அம்மா பீரியட்ல தான் நடந்தது. கொஞ்சம் இந்த வீடியோவும் பாருங்களேன். ஒரு ஆம்பளைய அவன் ஆணவத்தை எப்படி அடக்கி சிங்கம் போல அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இவங்க எந்த அளவுக்கு மட்டமா நடந்துகிட்டு இருக்காங்க.